அனைவருக்கும் காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம அடுத்த யோகாசனம் செய்ய போகலாமா? அடுத்ததாக நம்ம செய்ய போகிற யோகாசனம் பத்மாசனம். என்ன யோகாசனம்? இந்த பத்மா அப்படின்னா அதுக்கு பொருள் என்னென்னா தாமரை அப்படின்ட்டு பொருளாம். என்ன பொருள்? தாமரை. நம்ம இந்த ஆசனம் செய்யும்போது நம்மளை பார்த்தா தாமரை பூ மாதிரி இருக்குமா. அதனால் இந்த யோகாசனத்தோட பேர் என்னது? பத்மாசனம். இந்த யோகாசனம் பேர் என்னது? காலை நீட்டி உட்காந்துட்டிங்களா? இப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, உங்களோட வலது காலை எடுத்து இடது தொடைக்கு மேலே வைங்க. அடுத்தது இடது காலை எடுத்து வலது தொடைக்கு மேலே வைங்க. வச்சுட்டு நேராக நிமிர்ந்து உட்காருங்க. வச்சுட்டு நேராக நிமிர்ந்து உட்காருங்க. வச்சுட்டு நேராக நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காந்தாச்சா? இப்போ அடுத்ததாக நம்ம சின்முத்திரை வைக்கணும். சின்முத்திரை எப்படி வைக்கிறது? கட்டை விரல், ஆள்காட்டி விரல் இரண்டையும், இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. முத்திரை வச்சுக்கோங்க. முத்திரை வச்சுட்டு இப்போ அந்த சின்முத்திரையை உங்களுடைய அந்த மூட்டு இருக்குல்ல, கால் மூட்டு இருக்குல்ல, அதில் இந்த உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உள்ளங்கை எப்படி இருக்கணும்? மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். உங்களுடைய இடது கை இடது முட்டியிலையும் வலது கை வலது முட்டியிலையும் இருக்கிற மாதிரி, உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் சின்முத்திரை வச்சுக்கிட்டு கண்களை மூடுங்க. இந்த ஆசனத்தை 1 முதல் 5 நிமிடங்கள் வரை கண்ணை மூடிட்டு செய்யலாம். கண்ணை மூடிட்டு செய்யுங்க. கண்ணை மூடிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு செய்யுங்க. ஓகே, மெதுவாக கண்களை திறங்க. அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காந்தாச்சா? இந்த ஆசனம், இந்த பத்மாசனம் பிராணாயாமம், ஜபம், தியானம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஆசனம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அனைவருக்கும் நன்றி.